முருகன் குமரன் குகனென்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்றருள்வாய்ப்பொரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரணே. மார்ச் 27 ஏப்ரல் 1 வரையும் தொடர்ந்து 6 நாட்கள் முருகனுக்கு இந்த தீபத்தை ஏத்துங்க. கேட்ட வரம் கிடைக்கும், பணம் தாறுமாறா சேரும். இந்த 6 நாட்களும் மிக சக்தி வாய்ந்த நாட்கள். மார்ச் 27 பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. அன்றைய தினம் ராமநவமி. அதனால் நீங்கள் ராமநவமிக்காக சில பரிகார தீபங்கள் ஏற்கனவே நம்மளுடைய பதிவுகளில் கூட வேறு தீபம்லாம் ராமருக்காக சொல்லியிருக்கேன். மருதாணி தீபம் சொல்லியிருக்கேன். அந்த தீபத்தெல்லாம் போடுறீங்க அப்படின்னா கூட இதையும் போடலாமா அப்படின்னா தாராளமாக போடலாம். இல்லை நீங்கள் முருகனுக்காக மட்டும் நான் போடுறேன், ராமருக்காக இன்றைய தினம் ராமநவமியிலலாம் நான் வெறும் பானகம் செய்து வைக்கிறேன் அப்படின்னாலும் அதனால் எந்த தவறும் இல்லை. எந்த ஒரு தீபத்தை போட்டிங்கனாலும் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. அது மட்டும்தான் அவசியம். மார்ச் 27 வெள்ளிக்கிழமையில ராமநவமி. புனர்பூச நட்சத்திரமும் இருக்குது. பூச நட்சத்திரமும் அன்றைய தினம் ஆரம்பிக்குது. இந்த பூச நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது இந்த தீபத்தை நீங்கள் போடுங்க. ஏன்னா முருகனுக்கு இந்த பூச நட்சத்திரம் மிகவும் உகந்த ஒரு நட்சத்திரம். அதனால தான் தை பூசம் அன்று முருகனுக்கு நம்ம விசேஷமாக வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் நம்ம செய்கிறோம். இந்த பூச நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:48 வெள்ளிக்கிழமை 27 ஆரம்பித்து அடுத்த நாள் மாலை 4:46 வரையும் ஈவினிங் வரையும் இருக்குது. என்னைக்கு வரையும் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் உத்திர நட்சத்திரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 3:57 ஆரம்பித்து ஏப்ரல் 1 ஈவினிங் 4:37 வரையும் உத்திர நட்சத்திரம் இருக்கு. கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு கணக்கு வச்சு அந்த உத்திர நட்சத்திரம் இருக்கிறதுனால மார்ச் 31 வழிபாடுகள் செய்வாங்க. ஆனால் நம்ம வீட்டில் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஏப்ரல் 1 உத்திர நட்சத்திரமும் இருக்கு, பௌர்ணமி திதியும் இருக்கு. இந்த உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இருக்கக்கூடிய நேரத்தில் பங்குனி மாதத்தில் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா முருகனோட அருள் நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம ஏப்ரல் 1 விரதம் இருக்கலாம். இந்த தீபத்தை தொடர்ந்து நீங்க 6 நாட்கள் ஏத்துறீங்க. முடிக்கக்கூடிய நாள் பங்குனி உத்திரமாக இருக்கு. இன்றைய தினத்துல ராவுகாலம் அப்படிங்கிறது 12 to 1:30 மதியம் வருது. யமகண்டம் அப்படிங்கிறது காலையில 7:30 to 9. எந்த பரிகாரமாக இருந்தாலும் இந்த ராவுகாலம் யமகண்டம் இந்த நேரத்தில் செய்யாதீங்க. தேய்பிரை அஷ்டமிக்கு பைரவருக்கு செய்கிறோம்ல அந்த பரிகாரம் மட்டும் ராவு காலத்தில் செய்யலாம். மற்ற பரிகாரங்களை இந்த நேரத்தில் செய்யாதீங்க. இந்த தீபத்தை நம்ம எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் இந்த தீபத்தை ஏற்றலாம். அதை விட்டீங்க அப்படின்னா இரவு வரும் இல்லையா 8 to 9 ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஓரை வரும். திங்கட்கிழமை அப்படின்னா சந்திரன் ஓரை வரும், செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய் ஓரை வரும். இது மாதிரி இரவு 8 to 9 வரக்கூடிய ஓரை நேரத்திலையும் நீங்கள் போடலாம். சரி, இந்த பரிகாரத்தில் நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள்லாம் தானியங்கள், மலர்கள், இது மாதிரி பொருட்களெல்லாம் ஆன்மீக பரிகார பொருட்களெல்லாம் எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவங்க பயன்படுத்திய பொருட்களை தான் இறைவனுக்கு படைத்து வழிபாடு செஞ்சாங்க. நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் அவங்க இறைவனோட அம்சத்தை பார்த்தாங்க. அதனால தான் ஒவ்வொரு தானியங்களும் ஒரு தெய்வத்துக்குரியது அப்படின்னு அவங்க வழிபாட்டில் சேர்த்தாங்க. ஒவ்வொரு பொருட்களும், ஒவ்வொரு மலர்களும், ஒவ்வொரு தானியங்களும் அவங்க இறைவனோட அம்சமாக பார்த்து அதை வழிபாட்டில் முக்கியத்துவம் கொடுத்து அவங்க வணங்கினாங்க. அது மாதிரி தான் இந்த பரிகாரத்திலையும் நம்ம அந்தந்த தெய்வங்களுக்குரிய அந்தந்த கிரகங்களுக்குரிய தானியங்கள், மலர்கள் இதை வச்சு நம்ம பரிகாரம் செய்கிறோம். நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தால் கீழே கமெண்ட்டில் ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது எழுதுறது மாதிரி. இப்போ நீங்கள் டைப் பண்ண நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க இல்லையா ஓம் சரவண பவ அப்படின்னு. அப்படி நினைக்கிறப்ப உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்க ஆரம்பிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இந்த தீபத்தை எந்த நேரத்தில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு, ஒரு 1 ரூபாய் நாணயமோ 5 ரூபாய் நாணயமோ ஏதோ ஒரு நாணயங்களை எடுத்துக்குங்க. ஏலக்காய் 1, மஞ்சள் ஒரு துண்டு, துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்குங்க. துவரம்பருப்பு அப்படின்னாவே செவ்வாய்க்கு உகந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். செவ்வாய்க்கு அதிபதி யாரு? முருகன்.
நான் ஏற்கனவே சொன்னேன், முருகன் தான் கடன் பிரச்சனை, பணத்தினால் வரக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர் முருகன் தான். ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதியே அவர் தானே. இந்த செவ்வாய் தானே இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்துகிறவர், சரி பண்ணுறவரும் அவர் தான். அதனால தான் வீடு சொத்து வாகனம் வாங்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவானை கும்பிடணும், முருகனை கும்பிடணும். சரி, மாலையில் எப்பவும் போல் நீங்கள் தீபத்தை ஏற்றிருங்க. சாமிக்கிட்ட என்னென்ன தீபம் ஏற்றுவீங்களோ, குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ அதெல்லாம் ஏற்றிருங்க. இதை எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியாக ஒரு மணப்பலகை வச்சுக்குங்க. அந்த மணப்பலகையில் முருகன் ஃபோட்டோ வச்சுக்குங்க, அதுக்கு பூ வச்சுக்குங்க, அதற்கு முன்னர் ஒரு கோலம் போட்டுக்குங்க. ஒரு நட்சத்திரம் போட்டால் போதும், அதுதான் மிகவும் உகந்தது. நட்சத்திரம் தானே முருகனுக்கு உகந்தது. இப்போ ஒரு அகல் விளக்கில் நெய் விடுங்க. இப்போ துவரம்பருப்பை ஒரு தட்டில் பரப்பி வச்சிருங்க. இதில் 1 ரூபாய் காயினை வைங்க. அந்த துவரம்பருப்பில் 1 ரூபாய் காயினை வைங்க. இந்த துவரம்பருப்பும் இந்த காயினும் சேர்றப்பயே முருகன் மகாலட்சுமி யோகம் நமக்கு கிடைக்கிது. இதோட மஞ்சள் ஏலக்காய் வைக்கிறோம். மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உகந்தது. இப்போ இந்த பொருட்களை இதில் வச்சுட்டு நீங்கள் கூடவே நான் சொன்ன மாதிரி நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சதை வைக்கலாம். இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நெய் விளக்கு ஏற்றுங்க. நெய் விளக்கு முடியல, எனக்கு வசதி இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரண எண்ணெய் விட்டு விளக்கேற்றினா கூட போதும். முருகனுக்கு என்ன நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். உங்களால் முடியல அப்படின்னா பாலில் கொஞ்சோண்டு கல்கண்டு போட்டு ஏலக்காய் தூள் போட்டு அதை நெய்வேத்தியமாக வச்சிங்கனாவே போதும். இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்திரபந்தம் தான். இந்த சஸ்திரபந்தத்தை நீங்கள் தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னா 6 நாட்கள் 21 முறை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன பணப்பிரச்சனை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது ரொம்ப நஷ்டமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதிலிருந்து முன்னேறி நீங்கள் வரலாம். முருகனுக்கும் பெருமாளுக்கும் கூட தொடர்பு இருக்குது. சஸ்திரபந்தம் பாடல் தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு அது புரியும். வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை பூனே மதிர மால் வளர்தே சாலவ மாப்பாசம் போக மதித்தேசார் மாபூதம் வா பாதம்தான் வேலவா. மால் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, மால் வளர்தே அப்படின்னா மால்னா திருமாலை குறிக்கக்கூடியது. அதற்கு பிறகு அந்த காயினையும் மஞ்சளையும் ஏலக்காயும் நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டி அதை பீரோவில் ஒரு இடத்துல வைங்க. பர்ஸ் வைக்கிற பர்ஸுக்குள்ளே போட்டாலும் சரி, கேஷ் வைக்கிற கேஷ் பேக்கில் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் பீரோக்குள்ளே லாக்கரில் வச்சாலும் சரி, இதை மூட்டையாக கட்டி வச்சிருங்க. அந்த துவரம்பருப்பை மட்டும் நீங்கள் நீரில் விடலாம். நல்ல ஒரு செயல் அப்படின்னா கொஞ்சம் மலைக்காமல் அந்த துவரம்பருப்போட 4 அரிசி ஏதோ கொஞ்சம் ஒரு கைப்பிடி போட்டு அதை வேக வச்சு கொண்டுட்டு போய் பறவைகளுக்கு உணவாக போட்டிங்க அப்படின்னா நல்லது. தப்பி தவறி கூட அந்த துவரம்பருப்பை கால்படுற இடத்துல குப்பையில் தூக்கி போடாதீங்க. அந்த காயின், அந்த ஏலக்காய், அந்த மஞ்சள் இதெல்லாம் அந்த முருகனோட அருளை உள்வாங்கி இருக்கக்கூடிய இது. அதை தப்பி தவறி கூட மற்ற நாணயங்களோட போட்டு வீண் பண்ணிடாதீங்க. இதை தனியாக உங்களுடைய பர்ஸில் வச்சுக்குங்க, கேஷ்பேக்கில் வைங்க. இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் 6 நாட்கள்.